ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட் பண்ணணுமா, அதுவும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகான் கேட்டாகும். அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆப் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, வீடியோ க்ரூன்ற ஆப்ல தான் எடிட் பண்ணேன். நான் எதுக்கு அந்த ஆப் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதில பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. அதுக்கான அந்த ஆப் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த ஆப் வேணும்னா Play Storeல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட்டு இந்த நியூ ப்ராஜெக்ட்ட கிளிக் பண்ணி, உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ நீங்க ஆட் பண்ணிக்கங்க. நீங்க எந்த வீடியோ எத எடிட் பண்ண போறீங்களோ, அத ஆட் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இங்க நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ட்ரிம் பண்றது நமக்கு வீடியோல இருக்க தேவையில்லாத போர்ஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிம் பண்ணணும். இல்ல கிராப் பண்றது அந்த மாரி எல்லாத்தையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணணும்னா, இங்க கீழ பார்த்தீங்கன்னா, ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைல செலக்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த கிளிப்ப செலக்ட் பண்ணிட்டு, இங்க ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ நீங்க எவ்வளோ வேணுமோ, இல்ல வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து, நீங்க தேவையில்லாத இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிச் இருக்கும். நம்ம சைலன்ட்டா இருந்திருப்போம். இல்ல அந்த மாரி இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க கிராப் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு நடுவுல நீங்க ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணி கிராப் பண்ணணும்னா, ஸ்ப்ளிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி, எந்த இடத்துல நீங்க கிராப் பண்ணணுமோ, கரெக்ட்டா அங்க வச்சு கிராப் பண்ணிங்க. அந்த இடமே தேவையில்லன்னா, இப்போ லார்ஜ் போர்ஷன் நீங்க இது பண்ணணும்னா, இந்த இடத்துல வச்சு நீங்க இது பண்ணி, அந்த தேவையில்லாத போர்ஷன கிளிக் பண்ணி நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லோவா பேசியிருப்போம். அந்த இடத்துல ஸ்பீட் பண்ணணும்னா, அந்த கிளிப்ப கிளிக் பண்ணி ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க ஸ்பீட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றது. நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றது மூலியமா, ஃபில்டர் ஆட் பண்றது மூலியமா பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்ல சினிமேட்டிக் வியூவா இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபில்டர் நீங்க இது பண்ணிக்கலாம். நீங்க உங்களால பார்க்க முடியும். அது சேஞ்ச் ஆகுறது மூலியமா பிரைட்னஸ் இல்ல நேச்சர் அந்த மாரி நீங்க அதுக்கு வீடியோக்கு நீங்க எஃபெக்ட்ஸ், ஃபில்டர்ஸ் ஆட் பண்றது மூலியமா வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகி குடுக்கும். அதோட இத பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்க மேனுவல் அட்ஜஸ்ட்ன்னு நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட இதையும் குறைச்சுக்க முடியும். அது எவ்வளோ தெரியணும் அப்படின்ற மாரி நீங்க இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு எஃபெக்ட் ஆட் பண்றது. எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன்க்குள்ள போயிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்க எந்த எஃபெக்ட் நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ, அது லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கர்சர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். மேல பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்ளை ஆக ஆரம்பிச்சுரும். இத கிளிக் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆட் பண்றது. நீங்க வீடியோ இப்போ கிளிப்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணியிருப்பீங்க நடுவுல. அதுலேருந்து உங்களுக்கு அடுத்த இதுக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. நீங்க டிரான்சாக்ஷன் ஆட் பண்றது பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸ்க்கு அது என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். அது எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். இப்போ 2 கிளிப்க்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, இங்க பென்சில் ஐகான் இருக்கு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிக்கங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் இந்த இது காமிக்கும். மிக்ஸ் சம்திங் அந்த மாரி. உங்களுக்கு எந்த டிரான்சாக்ஷன் வேணுமோ அத கிளிக் பண்ணிக்கங்க. இத கிளிக் பண்ணிட்டு அதில பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ டயத்துல அது மாறணும் எல்லாமே அதில நீங்க இது பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோக்கு மேல கிரீன் ஸ்க்ரீனோ இல்ல வேற ஏதாவது வீடியோ நீங்க ஆட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஏதாவது சூஸ் பண்ணிக்கங்க. இத சூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க மறுபடியும் உங்க ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். இதில ஏதாவது நீங்க வீடியோ ஆட் பண்ணா அத கிளிக் பண்ணிக்கங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல ஷோ ஆகும். அத நீங்க உங்களுக்கு தேவைன்ற மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க கிரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணணும்னா, அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு, இங்க கீழ இப்ப நீங்க அப்லோட் பண்ண கீழ இருக்கும். அத செலக்ட் பண்ணிட்டு, கீழ ஸ்க்ரால் பண்ணி குரோமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. இத கிளிக் பண்ணிட்டு, நீங்க கிரீன் கலர் அத கிளிக் பண்ணிட்டு, அத கிளிக் பண்ணியே பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் போயிருச்சு. அத ஸ்ட்ரென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா, அந்த பாய் மேல இருக்க அந்த கிரீன் ஸ்ட்ரென்த் அத இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா உங்க வீடியோக்கு ஏத்த மாரி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் நீங்க மேல இது பண்ண வீடியோவ நீங்க பிளெண்ட் பண்ண முடியும். கீழ இருக்க மெயின் வீடியோ கூட. அதே மாரி அந்த வீடியோல நீங்க பிளெண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த வீடியோ கூட அந்த நீங்க அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா, மேல நீங்க அப்லோட் பண்ண வீடியோ அது வந்து பிளெண்ட் ஆயிரும். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பண்ணிக்கலாம். தென் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ண வீடியோக்கு சவுண்ட் வந்து நீங்க அதில தேவையில்லாம மியூட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு, இங்க சவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வால்யூம் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான வீடியோக்கு தேவையான வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பேசின வீடியோ வந்து வால்யூம் கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க உங்களோட வீடியோவோட 200 டைம்ஸ், 100 டைம்ஸ் நீங்க வீடியோ வாய்ஸ் வந்து நீங்க அதிகப்படுத்திக்கலாம்.
தென் எப்படி நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதாயிரும். இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த இது ஏற்றது மாதிரி லேபிள்ஸ் நீங்கள் லேபிள் உங்களுக்கு தேவையான இது பண்ணிக்கலாம். பார்டர்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே போய் பண்ணிக்கலாம். ஷேடோ எல்லாமே இங்கே ஃபாண்டு இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபாண்டு எல்லாமே சூஸ் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்ஸ் தேவைன்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ பார்க்குற மூலியமாக நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். வேறு லாங்குவேஜில் கூட உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் போய்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண ஃபாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்க்குறது நல்லாயிருக்கும். அது எப்படி கொடுக்கும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த ஆட் பண்ண ஃபாண்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். உள்ளே வரும்போது எப்படி வரலாம் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளில போகும்போது எப்படி போகிறது அந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உள்ளே வரும்போது நான் ப்ளே பண்ணி காமிக்க பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆப்ஷன் நீங்கள் ஆனில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஜூம் ஆகி வரும். சப்போஸ் நீங்கள் எந்த இதில் சூஸ் பண்ணி அது போகும். இப்போ சப்போஸ் வெளில போகும்போதும் அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த இதில் போகணுன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூப்பு அந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு எந்த இதில் நீங்கள் அதுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ ஃபுல்லாமே எனக்கு அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகிற ஃபுல்லாமே அது பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது எவ்வளோ நேரத்தில் பிளிங்க் ஆகணும் அந்த இது நீங்கள் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டக்குன்னு நீங்கள் பிளிங்க் ஆனால் கம்மியாக வச்சுக்கணும், இல்லை பொறுமையாக பிளிங்க் ஆனால் நீங்கள் லேட்டாக வச்சுக்கலாம். அது நீங்கள் சூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது. உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அனிமேஷன் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணணும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேலே நீங்கள் ஆட் பண்ணி வீடியோக்கு உங்கள் அனிமேஷன் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். வர்றதுக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது எப்படி வரணும் நீங்கள் அந்த இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்டிக்கர் ஆட் பண்ண சொல்லி பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்ட் ஸ்டிக்கர்ஸ் இதில் ஆல்ரெடி இருக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் இருக்குன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எதாவது லோகோ வச்சுருக்கீங்க அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய லோகோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கரை இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோடய லோகோ. பட் ஆனால் நீங்கள் இங்கே வந்து ஸ்டிக்கரை க்ரியேட் பண்ணிங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கட் அவுட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கட் அவுட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி அது வந்து லோகோ அப்லோட் பண்ணோன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் அவுட் பண்ணி கொடுத்துரும். 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஆடியோ ஆட் பண்ணுறது. கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சவுண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். சவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மியூசிக்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லோக்கல் ஃபைல்ஸ் நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணிக்க மியூசிக்னா அந்த லோக்கல் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் இல்லை அந்த மாதிரி நம்ம இதில் இருக்க எல்லா எஃபெக்ட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த கிளாப் சவுண்டு இல்லை பீப் சவுண்டு அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இதில் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அது வீடியோவில் அப்ளை ஆயிரும். அது எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது வீடியோலேருந்து மியூசிக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ட்னு நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வேறு ஏதாவது வீடியோவில் நீங்கள் அந்த மியூசிக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எக்ஸ்ட்ராக்ட் சவுண்ட் ஃப்ரம் திஸ் வீடியோ கொடுத்தேன்னா அதில் இருக்க வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு அப்ளை ஆயிரும். அதையும் நான் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி தான் இதுவும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இல்லை சவுண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேடாகி வரணும்னா ஃபேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேடின் உள்ளே வரும்போது ஸ்லோவிலேருந்து அப்படியே வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வெளில போகும்போது ஸ்லோவாக முடிகிற மாதிரி வாய்ஸ் அப்படியே டல்லாக முடியும். அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோன்ட்டு. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அந்த இது ட்ராக் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸை பற்றி நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். வாய்ஸ் சேஞ்ச் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மெயில் மாதிரியோ இல்லை உமன் இல்லை சைல்டு மான்ஸ்டர் ரோபோட் அந்த மாதிரி இந்த வாய்ஸை நீங்கள் வேறு வாய்ஸாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோபோட் மாதிரி அந்த மாதிரி ப்ளே ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. இந்த ஆப்லேயே நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு சில இடத்துல தான் தப்பாக பேசுகிறீங்க அந்த மாதிரினா நீங்கள் ரெக்கார்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக் ஓப்பன் ஆயிரும். அதை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோலாம் முடிச்சிட்டிங்க. இப்போ ஒரு சில இடத்துக்கு நீங்கள் பிளர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிளர் பண்ணணும் அந்த மாதிரி இங்கே ஆப்ஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இல்லை இந்த மாதிரி பிளர் பண்ணிட்டு அது இன்டென்சிட்டியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். எவ்வளோ இது பண்ணணும். அப்புறம் ஷேப்ஸு இப்போ நீங்கள் சர்க்கிளாகவோ இல்லை எந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சும் நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். பிளர் பண்ணிவிட்டு
நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கொயர் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த லிங்க்கில் இல்லை சப்போஸ் ஏதாவது நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரினா அதை வந்து நான் பிளர் பண்ணிப்பேன். கொடுத்துருங்க டிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிரும். சப்போஸ் நீங்கள் அதை ட்ராக் பண்ணால் கூட நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் மூவ் ஆகிக்கிறோம். இல்லை இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ் இதாகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் நீங்கள் இது பண்ணால் கூட இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான செகண்ட்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணது எல்லாத்தையுமே நீங்கள் தப்பான ஆர்டரில் இருக்குன்னா இந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணி வேறு இடத்துக்கு நீங்கள் மாற்றி நீங்கள் இங்கே டிக் கொடுத்தீங்கன்னா அது கிளிக் இதாயிரும், மாறிக்கிறோம். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்லோட் சிம்பிள் மாதிரி ஒரு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபைல் எவ்வளோ இதில் ரெசல்யூஷனில் வேணும், குவாலிட்டியில் வேணும் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 180. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் குவாலிட்டி உடைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட்டு குவாலிட்டினா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். நமக்கு மொபைலில் சேவ் ஆயிரும், எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆயிரும். A few moments later. இந்த வீடியோ நீங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களாலையும் ஒரு வீடியோ எடிட் பண்ண முடியும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.